கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான தண்ணீர் குளம் டிஎல்சி இம்மானுவேல் ஆலயத்தின் சபை மக்களே, உங்கள் அனைவரையும் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. 2012ஆம் ஆண்டு இந்த ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்ட சமயத்திலே அப்பொழுது நான் வந்தேன். 2012 இந்த ஆலயம் கட்டும்போது நான் அப்பொழுது ஜெர்மனி தேசத்திலே நான் ஆசிய செயலராக இருக்கும் பொழுது அப்பொழுது அங்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த மிஷன், அந்த ஒரு ஆலயம், அவர்கள் இந்தியாவிலே ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும், என்னுடைய 175வது ஆண்டு விழா லைப்சிக் மிஷன் நாங்கள் கொண்டாடுகிறோம், அதன் ஞாபகமாக இந்தியாவிலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், நீங்கள் ஒரு இடத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மிஷன் போர்டு என்று சொன்னாங்க. அப்பொழுது இந்த வாய்ப்பு என்னுடைய டேபிளுக்கு வந்த சமயத்தில் தண்ணீர் குளத்தில், திருவள்ளூர் குருசேகரத்தில் இருக்கிற இந்த தண்ணீர் குளத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி அதை நான் சிபாரிசு செய்து இந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதனுடைய திறப்பு விழாவில் நான் கலந்து கொண்டேன். இந்த ஞாபகம் அது ஒரு பக்கம். நான் பேராயர் ஆனதிலிருந்து ஒவ்வொரு இந்த புனித வெள்ளி ஆராதனைகளிலே ஒரு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து விடாதபடி ஒரு 4-5 குருசேகரத்தை நாம் சந்தித்து கடவுளுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை ஆண்டவர் கொடுத்தார். முதலாம் ஆண்டு நான் திருச்சியிலையும், 2வது ஆண்டு நான் தஞ்சை அங்குள்ள குருசேகரங்களையும் நான் புனித வெள்ளி ஆராதனையிலே நான் பல இடங்களில் கலந்து கொண்டு 3வது ஆண்டு கொஞ்சம் வெளியே போகலாம் என்று சொல்லி யோசித்த ஒரு சமயத்தில் எனக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் திருவள்ளுவர் பகுதியை ஒரு மாதிரி என் மனசில் பேசிக்கொண்டே இருந்தார். ஆகையால் திருவள்ளுவர் பகுதியில் இந்த புனித வெள்ளி அன்று ஒரு 5 இடங்களுக்கு நாங்கள் சென்று வந்திருக்கிறோம். ராமஞ்சேரியில் ஆரம்பித்த எங்களுடைய சிலுவை பாதை பயணம் இந்த நாளிலே ராமஞ்சேரி, அதுக்கப்புறம் பட்டத்தூர், அதுக்கு பிறகு பாண்டூர், அப்புறம் செவ்வாப்பேட்டை, கடைசியில் தண்ணீர் குளத்தில் வந்து முடிக்கின்றேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. காரணம், என்னுடைய காலங்கள் அந்த ஜெர்மனி தேசத்திலே நான் இருக்கும்பொழுது கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் இந்த ஒரு ஞாபகம் அதிகமாக இருந்தது. இதை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும். இந்த நாளிலே வந்த சமயத்தில் அருமையான சபை ஒரு அம்மா அவர்களும் சபையின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 7 வார்த்தையும் பேசப்பட்டு முடிந்து விட்டது. அப்படிதான்? ஆமாம், எல்லாம் கேட்டுவிட்டீங்க. ஒரு அருமையான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தெரிய முடியலைங்க. என்னுடைய வாழ்க்கையை சொல்லுங்க. வாழ்க்கையில் இந்த நாள் முக்கியமான ஒரு நாள். காரணம் ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள், நமக்கு புண்ணியத்தை கொடுத்த ஒரு நாள், நமக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு நாள், நமக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்த ஒரு நாள். எல்லாம் முடிந்து போயிடா என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த சிலுவை நாதர் இயேசு சாமிகிட்ட வந்தவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்வார், முடிவு அல்ல, ஒரு துவக்கம். ஆண்டவர்கிட்ட வந்தவர்கள் அத்தனை பேர், காரணம் ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட இருந்த ஒரு தெய்வம். அவரை கண்டவர்கள், அவரை பார்த்தவர்கள், ருசித்தவர்கள் சூழ்ந்து போகவே மாட்டாங்க. நான் பல இடங்களில் நான் சாட்சியாக சொல்லுவேன். என்னுடைய 17 வயசுல இந்த ஆண்டவரை நான் பார்த்தேன், இந்த ஆண்டவரை நான் கண்டுகொண்டேன். என்னுடைய இலக்காக இனிமேல் இந்த இயேசு அவர்தான் என்று சொல்லி நான் முடிவெடுத்து வந்தேன். அவ்வளவுதான். எத்தனையோ சூழ்நிலையில் பலவிதமான காரியங்கள், போராட்டங்கள் வந்தாலும் சிலுவையை அறையுண்ட இயேசு கிறிஸ்துவின் இந்த வல்லமை நம்மோடு கூட. கடைசியில பார்க்கலாம் ஒரு வசனம், மார்க்கு லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா 23:47. நான் சொல்றேன், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு சத்தமா சொல்லுங்க. மெய்யாகவே இந்த மனுஷன்
நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் இப்போது சிலுவையில் மரித்தார். மரித்த பிறகு அதை பார்த்தவர் 100க்கு அதிபதி. அவன் ரோமனா யூதனா? அவன் ஒரு ரோமன். சரியா? ரோமாபுரியை சேர்ந்த ஒரு ரோமன். அவன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிவிப்பு, இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான். எனக்கு பிரியமான சகோதரே சகோதரியே, நண்பு உள்ளங்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எடுத்த பாடுகள், அவர் மரித்தவுடன் முதல் ஸ்டேட்மெண்ட் அந்த 100க்கு அதிபதி, ரோம பேரரசை சார்ந்த 100க்கு அதிபதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இவர் நீதிபரனாய். எல்லாத்தையும் முடிச்ச பிறகு, கத்தியில குத்தின பிறகு, அடிச்ச பிறகு, கொன்ன பிறகு, சுக்குநூற ஆக்கின பிறகு, என்னமோ ஆயிடுச்சு மனசுல. புரியா சொல்றது? என்னமோ ஆயிடுச்சு. இந்த மனுஷன் ஒரு நீதிபதி. எல்லாம் முடிச்ச பிறகு, வந்த பிறகு, இன்னொருமோ பண்ண பிறகு, சரீரத்தை சின்ன பின்னாம ஆக்கின பிறகு, அவருடைய மனசுல ஒரு பெரிய ஒரு போராட்டம். இதுக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 15:19. நான் சொல்றதை திருப்பி சொல்கிறேன். அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி, எல்லாத்தையும் தாங்கலாம். துப்புறது பயங்கரமா. என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் தாங்கல. உங்களுடைய தெய்வம் துப்புதலை ஒருத்தன் துப்புனானோ, ஒரு 10 பேர் துப்புனானோ, மழையா பொழிஞ்சிருக்கும். எல்லாம் அப்படியே வாங்கி கொண்டார். எல்லாத்தையும் வாங்கி கொண்டார். ஒருத்தர் நம்ம துப்புட்டுங்க, என்ன கோபம் வரும்? ஒருத்தர் துப்புனாலும் அது 100 பேர் துப்புனாலும் 10 பேர் துப்புனா யாரும் தெரியும், எவ்வளவு தெரியும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார், வாங்கி கொண்டார். அடிக்கடி இந்த 3 வார்த்தைகள் அதிகமாக என்னை துக்கத்துக்குள்ளாக, அவ்வளோ பெரிய தெய்வம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு, அடிய உதைகள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு, சுக்குநூறாக்களுடைய சரீரத்தினுடைய முகத்தினுடைய எல்லாத்தையும் அலுவலம் ஆக்கி கொண்டு, ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவர்கிட்ட தெய்வத்தை ஒப்புக் கொடுத்த பிறகு முதல் ஸ்டேட்மெண்ட், இவர் ஒரு நீதிபதி. எனக்கு பிரியமான சகோதரியே, இந்த ஆண்டவரை வைத்துக் கொண்டு சும்மா இருக்கார். ஆண்டவர் சிலுவையிலே மரித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், இவரை வைத்துக் கொண்டே சும்மா இருக்கார். அவருடைய சொட்டு ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வெளியேற பெற்றது. அதை வைத்துக் கொண்டு உலகத்தில் இருக்கின்ற இடத்தில், நீ வாழ்கின்ற இடத்தில் சாட்சியாக இருக்கு. கவனமாக என்னுடைய வாழ்க்கையை கவனமாக நடத்து. ஆண்டவரே, கர்த்தாவே, 2026ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் இந்த புனித வெள்ளி ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன். 7 வார்த்தையை கேட்டேன். பேராயனுடைய ஆலயத்துக்கே வந்து செய்தியை கொடுக்கிறார். எதற்காக இந்த வாய்ப்புகள்? உனக்கு ஒரு வழியை நான் வைக்கப் போகிறேன். ஒரு புதிய பாதையை நான் அமைக்கப் போகின்றேன். உள்ளே வா. ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த ஒரு தெய்வம் நமக்கு முன்பதாக, உனக்கு முன்பதாக. உன் எதிர்காலத்திலே கடவுள் உனக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொள். உடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொள். சிலுவை காலியாகிவிட்டது. சிலுவையிலே அறையுண்ட ஆண்டவர் அந்த சிலுவையிலே இன்றைக்கு இல்லை. அதை கொண்டு போய் கல்லறையிலே வைக்கப் போகின்றார்கள். ஆண்டவர் கல்லறை எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றார்கள். அவரை சிலுவை எம்டி, சிலுவை காலியாகிவிட்டது. ஆனால் அதன் வல்லமை உலகம் முழுவதும் அதை பரவி கொண்டிருக்கிறது. உனக்கும் கிடைக்கும். தண்ணீர் குளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரே சகோதரியே, அன்பு குடும்பத்தாரே, அன்பு இளப்பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிலுவையினுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். சிலுவையை மரித்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த தெய்வம் உன்னோடு கூட இருப்பார், உன்னோடு கூட வருவார். கர்த்தருடைய கைவிட போவதே கிடையாது. எந்த விதத்திலே மாணவரை மறுதளிக்காதீங்க, எந்த விதத்திலே மறுதளிக்காதீங்க. தைரியமாக ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக, தெய்வத்துக்காக, இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்றால், சிலுவையில் மரித்த உயிரோடு கூட இருந்த அந்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.
கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய ஒரு அனல், பெரிய ஒரு எழுப்புதல் என்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். நீயும் உங்கள் குடும்பமும் கர்த்தருக்காக வாழ்வதை, சுவிசேஷமாக அவருடைய வார்த்தைகளை சொல்வதை, கர்த்தரை எடுத்து உங்களை பயன்படுத்துவதை உலகம் அதை பார்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தருமையான ஆண்டவரே, நீ மறித்தவுடன் வந்த அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரம். நீதிபரர் என்ற ஒரு வார்த்தையை ஒரு யூதன் சொல்ல